ஹலோ விவர்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் பி சத்யா என்ன சொல்ல போகிறாங்கன்னா ஹூ இஸ் காட் அப்படிங்கிற டாபிக் பற்றி பேச போகிறாங்க. ஸோ தட் வீடியோ தொடர்ந்து பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ்லேயும் வீடியோ போட்டுருக்கோம், ஃபிசிக்ஸ்லேயும் வீடியோ போட்டுருக்கோம். ஸோ அதெல்லாமே பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹலோ வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் இந்த பிரபஞ்சம் எப்படி தோன்றியது என்று பார்த்தோம். இந்த வீடியோவில் ஹூ இஸ் காட், கடவுள்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். இது வந்து ஒரு பெரிய கொஷின்ஸ் தான். நான் ஆல்ரெடி ஸ்டீஃபன் ஹாக்கிங்கோடைய புக் எ ப்ரீஃப் ஆன்சர்ஸ் டு பிக் கொஷின் அப்படின்னு ஒரு புக் இருக்குது. அந்த புக்கில் இதுக்கு நிறைய ஸ்டீஃபன் ஹாக்கிங் வந்து காடை பற்றி நிறைய பேசியிருப்பார். ஓகே, ஸோ அதனுடைய எசன்ஸ்லேயும் நான் புரிஞ்சுக்கிட்டதை வச்சும் உங்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள், யூ டேக், ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், ஐன்ஸ்டீன் வந்து ஸ்பேஸ் அண்ட் டைம் கர்வ். ஸோ ஸ்பேஸ் லாஸ்ட் வீடியோவில் சொன்னேன். ஸ்பேஸில் சம் எனர்ஜிஸ் ஃபில்லாக இருக்கும். அந்த எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு மேட்டர். எகெயின் மேட்டர் is very matter travel with the high speed, that matter converted into energy. ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராசஸ் வந்து கண்டினியூஸாக இந்த யூனிவர்ஸில் நடந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு யூ கன்சிடர் ஸ்பேஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த யூனிவர்ஸ் கிரியேட் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்பேஸ், திஸ் இஸ் லைக் ஏ ஸ்பேஸ். இந்த பேப்பரை ஸ்பேஸாக நினச்சிக்கோங்க. ஓகே, த ஸ்பேஸ் மேபி இந்த ஸ்பேஸில் த எனர்ஜி இஸ் கம்ப்ளீட்லி ஃபில்டு. ஸோ அது என்ன டைப் ஆஃப் எனர்ஜின்னு நமக்கு தெரியாது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நிறைய எனர்ஜிஸ் இருக்குது. சவுண்ட் எனர்ஜி, ஹீட் எனர்ஜி, லைட் எனர்ஜி. ஈவன் தோ நம்மளுடைய தாட்டுமே ஒன் டைப் ஆஃப் எனர்ஜி தான். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய எனர்ஜிஸ் இருக்குது. பட் இந்த ஸ்பேஸில் இந்த யூனிவர்ஸ் கிரியேட் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன எனர்ஜி இருந்தது அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ நீங்கள் வந்து இந்த பேப்பரை ஒரு ஸ்பேஸாக நினச்சிக்கோங்க. ஓகே, இந்த ஸ்பேஸில் எனர்ஜி கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகிருக்கு. ஸ்பேஸ் இப்படியே இருக்கும்போது திஸ் டைம் இஸ் 0. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்பேஸில் இருக்கக்கூடிய எனர்ஜி, ஓகே, எனர்ஜி பார்ட்டிக்கலாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் எ ஸ்மால் ஹம்ப். ஸோ இந்த பேப்பர் எடுத்துக்குவோம். இந்த பேப்பரில் இந்த இடத்துல ஒரு ஸ்மால் ஹம்ப் இருக்கிற மாதிரி நினச்சிக்கோங்க. ஓகே, இந்த ஸ்பேஸில் ஒரு ஸ்மால் ஹம்ப். இந்த எனர்ஜி பார்ட்டிக்கலாக கன்வெர்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ ஷிஃப்ட் ஆகுது, எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஓகே, இந்த ஸ்மால் ஹம்ப் வரும்போது நீங்கள் இந்த சைட் திருப்பி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பள்ளம் இருக்கும், இந்த இடத்துல ஒரு மேடு இருக்கும். ஸோ இந்த யூனிவர்ஸ் டெவலப் ஆகும்போதே ரெண்டு விஷயம் க்ரியேட் ஆகிடுச்சு. பாசிட்டிவ், நெகட்டிவ், அப், டவுன், நிறைய சொல்லலாம். இப்போ அடிஷன் ஆட் பண்ணிகிட்டே போகிறோம். சப்ட்ராக்ஷன், மேடு, பள்ளம், இன்பம், துன்பம். ஸோ எல்லாமே 2 டைப்ஸ் தான் இருக்கும். அட்ராக்ஷன், ரிப்பல்ஷன். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் எங்கே பார்த்தீங்கன்னாலும் சரி, 2 ஜெண்டர், எல்லாமே 2 டைப்ஸ் இருக்கும். என்ன இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டான ஒன்று இருக்கும். இன்பம், துன்பம், இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். ஸோ இந்த யூனிவர்ஸ் டெவலப் ஆகும்போதே சேம் இந்த இடத்துல ஒரு பெரிய பிக் சைஸ் மேடு உருவாகும் போதே இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக ஒரு பள்ளம் உருவாயிடும். சரிங்களா? ஸோ இந்த மேடு எவ்வளோ பெருசு இருக்கோ அந்தளவுக்கு இதுக்குள்ள பள்ளம் இருக்கும். சரிங்களா? நம்ம எந்த அளவுக்கு நம்மளுடைய லைஃப்பில் ரொம்ப ஹாப்பியஸ்ட் லைஃப்பில் இருக்கிறோமோ அந்தளவுக்கு நமக்கு துன்பமும் இருக்கும். சரிங்களா? ஸோ ஸ்டீஃபன் ஹாக்கிங் என்ன சொல்லுவாருன்னா, கடவுள் அப்படிங்கிறது த ஃபிசிக்ஸ் லா. ஓகே, இங்கே வந்து கடவுள் அப்படின்னு எந்த ஒரு பொருளோ எதுவுமே எங்கேயுமே கிடையாது. ஓகேங்களா? த லா என்ன லான்னு கேட்டால், ஸோ இந்த ஹம்ப், இந்த மேடு உருவாகும் போதே பள்ளம் உருவாயிடுச்சு. அதே மாதிரி யூ டேக் ஏ பீஸ் ஆஃப் பேப்பர். இந்த பேப்பர் எடுத்துக்கோங்க. இது ஒரு சின்ன ஸ்மால் பேப்பர் மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகே, இந்த பேப்பரை எகெயின் 2 பீஸ் கட் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஸ்மால் பீஸ் ஆஃப் பேப்பர் கிடைக்கும். இதே மாதிரி இந்த பேப்பரை நீங்கள் கட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு ஸ்டேஜில் இந்த பேப்பருடைய எண்டை நம்மளால் பார்க்கவே முடியாது. நீங்கள் எகெயின் கட் பண்ண ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இது என்ன ஆகும்னு கேட்டால் ஃப்ளோட்டிங், பறக்க ஆரம்பிச்சிடும். பட் சப்போஸ் நீங்கள் யூ மே இமேஜின், இது நம்மளால் ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்க்க முடியாது. நம்ம
நம்மளோட தாட்ஸில் இமேஜினேஷன் பண்ணிக்கலாம். எகெயின் கட் பண்ணும்போது இந்த ஸ்மால் ஃபைனஸ்ட் பார்ட்டிக்கல் கிடைக்கும். ஓகே, எகெயின் இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. திரும்ப அந்த ஸ்மாலஸ்ட் பார்ட்டிக்கிளை எகெயின் கட் பண்ணிக்கிட்டே இருக்கும், டிவைட் பண்ணிக்கிட்டே இருக்கும், ரெண்டாக டிவைட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த ஃபைனலாக ஒன்று கிடைக்குமா அப்படின்னா கிடைக்கும். ஓகே, அது வந்து பார்ட்டிக்கலாக இருக்காது, இட் லைக் ஏ வேவ் ஃபார்ம். சரிங்களா? இப்போ எகெயின் நீங்கள் இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க, அந்த வேவை மறுபடியும் சின்னது பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ என்ன பண்ணாலும் நம்மளால் இந்த பீஸ் ஆஃப் பேப்பர்லேருந்து கட் பண்ணினதை ஜீரோ பண்ணவே முடியாது. ஸோ நமக்கு எதுக்காவது ஆன்சர் தெரில அப்படின்னா மேத்தமேட்டிக்ஸுக்கு போனால் நமக்கு ஆன்சர் சொல்லும். சரிங்களா? அதே மாதிரி தான் ஜீரோ நம்பருடைய ஸ்டார்டிங்கும் தெரியாது, எண்டும் தெரியாது. கரெக்டுங்களா? நம்பருடைய ஸ்டார்டிங் என்ன? 1 அப்படின்றது 1க்கு அப்புறம் 0.5 இருக்குது, 0.1 இருக்குது, 0.00001. இதே மாதிரி 0 அப்புறம் எத்தனை 0 போட்டு 1 போட்டாலும் இட் இஸ் அ வேல்யூபிள். அதே மாதிரி தான் இந்த பீஸ் ஆஃப் பேப்பரை நீங்கள் எவ்வளோ கட் பண்ணாலும் சரி எகெயின் ஒன்று கிடைக்கும், எகெயின் ஒரு பொருள் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ 0.00001 lakh 0 போட்டு 1 போட்டாலும் இட் இஸ் அ வேல்யூபிள். அதே மாதிரி 1க்கு அப்புறம் நீங்கள் எத்தனை 0 போட்டாலும் சரி இட் இஸ் ஆல்சோ எ வேல்யூபிள். ஸோ நம்மளால் ஸ்டார்டிங்கையும் கண்டுபிடிக்க முடியாது, எண்டும் கண்டுபிடிக்க முடியாது. சரிங்களா? ஸோ இப்போது ஃபைனலாக கடவுள் அப்படின்றது என்னென்னா, இந்த ஸ்பேஸில் எனர்ஜி கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகிருக்கு. ஓகே, ஸோ ஸ்பேஸ் இஸ் எ காட். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்பேஸில் இருக்கக்கூடிய எனர்ஜி தான் பார்ட்டிகல்ஸாக மாலிகுல்ஸ்லேருந்து இவ்வளோ பெரிய மேட்டர்ஸ்னால் இவ்வளோ பெரிய பிக் ஸ்டார்ஸ், பிளானட்ஸ், இவ்வளோ பொருளாக டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிருக்கு, பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இந்த பிரபஞ்சம். ஸோ இதனுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்பேஸ். ஓகேங்களா? இந்த ஸ்பேஸில் ஃபில் ஆகிருக்கக்கூடிய எனர்ஜி. ஸோ நமக்கு அது என்ன எனர்ஜின்னு தெரியாது. எல்லாருக்குமே நமக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கும், தன்னை மீறிய ஒரு சக்தி இந்த யூனிவர்ஸில் இருக்குது. ஓகே, அது எங்கே இருக்குன்னா எல்லா இடத்துலையுமே இருக்குது, ஈவன் தோ இந்த பேப்பருக்குள்ளேயும் இருக்குது. நான் சொன்னேன் இல்லைங்களா, இது ஒரு சின்ன பீஸாக கட் பண்ணிடுறீங்க, ஃபைனலாக இதை கட் பண்ணவே முடியாத ஒரு ஃபைனஸ்ட் பார்ட்டிக்கலாக வருது இல்லையா, தட் மே பி எ காட். அது காட் எனர்ஜி. அந்த எனர்ஜி எங்கெல்லாம் இருக்குன்னா எல்லா இடத்துலையுமே இருக்குது. ஸோ டைம் சப்போஸ் எப்படி இந்த ஸ்பேஸ்லேருந்து ஃபஸ்ட்டு இந்த எனர்ஜி பார்ட்டிக்கலாக ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சோ அப்போயே காலம் க்ரியேட் ஆகிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் டைம் ஸ்பேஸ் ரெண்டுமே ஒன்று தான். டைம் அப்படின்னா என்னென்னா ஜஸ்ட் சப்போஸ் 1 hour அப்படின்னா 1 hour அப்படின்றது இவ்வளோ ஸ்பேஸ், இவ்வளோ டிஸ்டன்ஸ். நான் இந்த பிளேஸில் இப்போ நான் உட்காந்துருக்கேன், ஸோ எவ்வளோ நேரம் இருக்க போகிறேன். ஸோ 10 minutes அப்படின்றது கம்மியான ஸ்பேஸ், 20 minutes அப்படின்றது அதிகமான ஸ்பேஸ். சரிங்களா? ஸோ ஸ்பேஸ், இந்த ஸ்பேஸில் இந்த பார்ட்டிகல்ஸ் மூவிங், திஸ் இஸ் அ டைம். ஸோ ஸ்பேஸ் இஸ் எனர்ஜி. Energy is a god. The energy converted into mass. அந்த இதுக்கு இன்பிட்வீனில் இருக்கக்கூடியது டைம். ஸோ ஸ்பேஸ், இங்கெல்லாம் ஸ்பேஸ் இருக்கோ, இந்த எம்டியான ஸ்பேஸ் இருந்தால் டைம் 0. சரிங்களா? இந்த ஸ்பேஸில் இருக்கக்கூடிய எனர்ஜி மேட்டராக கன்வெர்ட் ஆகும்போதே டைம் க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ கடவுள் அப்படின்றது எல்லா இடத்துலையுமே இருக்குது, எல்லா பொருளுக்குள்ளேயும் இருக்குது. அது எப்படி இருக்குன்னா ரொம்ப ஃபைனஸ்டாக இருக்குது. ஸோ அதை பார்க்க முடியாது, பட் எவ்ரிதிங் இஸ் பை காட். ஓகே, தேங்க்யூ.